2 நாளில் 2 டசன் கோவிலை 3500 செலவில் எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சென்னை எழும்பூரில் இரவு 7:45க்கு ஆனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ஏறினா காலையில் 7 மணிக்கு வள்ளியூரை வந்தே சேர்ந்துடலாம். அங்கிருந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சி வள்ளியூருக்கு வந்து வள்ளியூர் முருகனை தரிசிக்கலாம். ரொம்ப அழகான கோவில். சுமார் 1500 வருடங்களுக்கு முன்பாக பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்ட குடவரை கோவில். மயில்கள் இங்கும் அங்கும் பறந்து அந்த அழகிய குலத்தின் அழகை மேம்படுத்தும். முருகன் என்றாலே அழகு, அதற்கு இவ்விடமே சான்று. புரட்டாசியில் பெருமாள் கோவில் சென்று வரலாம் என்று எண்ணினேன். திருப்பதி கூட்டத்தை கண்டு மனம் நெகிழ்ந்து போனேன். நம் தமிழ்நாட்டில் இல்லாத பெருமாள் கோவிலா என்று வள்ளியூர் வந்து ஸ்ரீ சுந்தர பரிபூர்ண பெருமாள் ஆசீர்வாதம் பெற்று நம்பி ஆற்றின் அழகில் மூழ்கி அதன் வழியே புறப்பட்டு திருக்குறுங்குடி என்ற கிராமத்தை வந்தடைந்தேன். நடிகர் நம்பியாரை மட்டும் தெரிந்த நான் தற்பொழுதுதான் உணர்ந்தேன், திருக்குறுங்குடியில் நம்பியார், அழகிய நம்பியார், இருந்த நம்பியார், கிடந்த நம்பியார் என மூவரை கண்டு ஆனந்தமுற்றேன். பாண்டிய விஜயநகர நாயக்கர்களின் கலைப்படைப்புகளைக் கண்டு பிரமித்து போனேன். செய்வதறியாது திகைத்து சுற்றி சுற்றி வலம் வந்தேன். சற்றே விலகிய தூரத்தில் திருப்பாற்கடல் நம்பி, திருமலை நம்பி உள்ளனர். சுந்தரவல்லியின் உணவுண்ணும் அழகை கண்டு மகிழ்ந்து திருமலை நம்பியை பார்க்க புறப்பட்டேன். களக்காடு என்னும் புலிகள் காப்பகத்தில் இணைப்போடு உள்ளது அக்கோவில். மாசுபடியாத இந்த நம்பிக்கோவிலின் தூய்மையை காக்க, தேவையற்ற மாசுபடுத்தும் நபர்களின் வருகையை குறைக்க கோவில் நிர்வாகம் ஜீப்பிடுவதை தடை செய்தது. ஜீப் இல்லாத காரணத்தினால் பக்தர்கள் சுமார் 5 கிலோமீட்டர் வரை கால்நடையாக சென்று திருமலை நம்பியை தரிசிக்க வேண்டியுள்ளது. முதலில் ஒரு கடவுளின் சிலை இருந்தது. இதை பற்றி எனக்கு ஒன்றும் புலப்படவில்லை. இவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அருகே ஒரு ஆழ்வார் இருந்தார். அவர் கூறியதாவது: சுவாமியை ஒரு மேனேஜரை பார்க்க போகிறோம்னா வாட்ச்மேனை பார்த்துட்டு போகிற மாதிரி அந்த காவல் தெய்வம் சங்கிலி புதத்தார், மேனேஜர் மாதிரி பெருமாளும் மகாலட்சுமி உமாதேவி பார்த்துட்டார். அருவியில் குளித்து மகிழ்ந்து திருமலை நம்பியை வணங்கி திருக்கோவிலை வலம் வந்து அங்கிருந்து புறப்பட்டு வழியிலுள்ள வழுதீஸ்வரரை வணங்கி பின்னர் பேருந்தில் ஏறி நாங்குநேரியை வந்தடைந்தேன். வானமாமலை தோத்தாதிரி நாதனை வணங்கி அங்கிருந்து பேருந்தில் புறப்பட்டு திருநெல்வேலி நெல்லையப்பரை அடைந்தேன். பாண்டிய விஜயநகர நாயக்கன்மார்களின் கலை பொக்கிஷத்தை கண்டு வியந்து போனேன். ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, நேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி என வணங்கி ஒன்றே ஓம் சக்தி என உரைக்கும் காந்திமதி அம்மையையும் வணங்கி பாண்டியனின் கலை பொக்கிஷத்தை கண்டு மனம் இன்புற்று செய்வதறியாது திகைத்தேன். ஆலயத்தை வலம் வந்து ஆலய தரிசனம் முடித்து வெளியே வந்து திருநெல்வேலி அல்வா வாங்க இருட்டுக்கடையை நோக்கி சென்றேன். மக்கள் தலைகள் வரிசையாக இருந்தது. ஆனாலும் எனக்கு போதுமான அளவுக்கு கிடைத்தது. அங்கிருந்து ஆட்டோவில் புறப்பட்டு குறுக்குத்துறை முருகனை தரிசிக்க தாமிரபரணி ஆற்றை நோக்கி சென்றேன். கோவில் தரிசனம் முடித்து முருகனை வணங்கி பின்பு வெளியில்
தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமர்ந்து நீர் ஓட்டத்தை ரசித்தபடி நன்கு இளைப்பாறினேன். அங்கிருந்து புறப்பட்டு புதிய பேருந்து நிலையத்தை வந்தடைந்தேன். ஸ்ரீவைகுண்டம் செல்லும் பேருந்தில் ஏறி ஸ்ரீவைகுண்டம் சென்றடைந்தேன். வழியில் அழகிய தாமிரபரணி நீரோட்டம் எங்கு பார்த்தாலும் மனதை கொள்ளை கொண்டது. 8 கோயில்கள் பார்த்த சந்தோஷத்தில் ஸ்ரீ வைகுண்டம் போயிட்டு விடுதியில் தங்கி நல்ல ஓய்வெடுத்து காலையில் நவத்திருப்பதியை காண தயாராகிட்டேன். நவத்திருப்பதியை அடுத்த பகுதியில் பார்ப்போம்.